பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையுள்ள திருப்பெயரில் என் அன்பினால் வாழ்த்தலை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த லெந்து காலத்திலும் நாம் மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவரோடு நாம் இணைந்து பயணிப்பதற்கும் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் சிந்திப்பதற்கும் கடவுள் நமக்கு மகா பெரிதான கிருபையை பாராட்டி இருக்கிறார். ஆகவே இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் இருந்தபடியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டோடு திருச்சமத்தை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய உள்ளத்தின் எண்ணங்களும் உடைய திருச்சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருப்பனவாக. ஆமேன். அன்பு நிறைந்த இறை மக்கள் உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையுள்ள திருப்பெயரில் அன்பினால் வாழ்த்துதலை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த ஆண்டினுடைய இந்த லெந்து காலத்தை நாம் அனுசரிக்கவும், லெந்து காலத்தில் ஆண்டவரோடு நாம் இணைந்து பயணிப்பதற்கு அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கடவுள் நமக்கு மகா பெரிதான கிருபையை பாராட்டி இருக்கிறார். சிறப்பாக எத்தனையோ லெந்து காலங்களை நாம் கடந்து வந்திருக்கின்றோம், அனுசரித்து இருக்கின்றோம். ஆனால் இந்த லெந்து காலங்கள் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவும், அந்த மாற்றத்துக்கு உள்ளாக நாம் பயணிக்கவும் கடவுள் நமக்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் இந்த சிந்தனைக்காக தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கின்றேன். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நண்பனுக்காக ஒருவர் உயிர் கொடுக்கின்றதை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு வேறொன்றுமில்லை என்று சொல்லி கிறிஸ்துவின் அன்பை இந்த இடத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் அவர் அந்த 15ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன் என்கின்றார். ஆகவே கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற பொழுது நம்மை சிநேகிதர் என்று அவர் அழைக்கின்றார். கடவுளுடைய அன்பு அளவற்றது, அது நிபந்தனையற்றது. கிறிஸ்துவின் அன்பு மன்னிப்பு, தியாகம், சக மனிதர்களை நேசிப்பதை அடையாளமாக அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த அன்பின் உச்சம்தான் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக சிலுவையில் உயிர் கொடுத்ததை நாம் திருமறையினூடாக அறிந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை கிறிஸ்தவனாய் பிறப்பது என்பது வேறு, உண்மையுள்ள கிறிஸ்தவனாய் வாழ்வது என்பது வேறு. சிலுவை இல்லாமல் கிறிஸ்துவை நாம் படித்து கொள்ள முடியாது, அல்லது சிலுவை இல்லாமல் கிறிஸ்துவை நாம் பின்பற்ற முடியாது, அல்லது சிலுவை இல்லாமல் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க முடியாது. மார்ட்டின் லூத்தருடைய துணைவியார் இப்படியாக சொல்லுவார், கர்த்தர் எனக்கு சில துன்பங்களை கொடாதிருந்திருந்தால் சங்கீதங்களின் பொருளையும் பரிசுத்தவான்களின் வரத்தையும் நான் ஒருபோதும் அறிந்திருக்க மாட்டேன் என்கின்றார். ஆகவே இந்த சிலுவை இல்லாமல் நான் கிறிஸ்துவனாய் வாழ்வது என்பதும், சிலுவை இல்லாமல் இந்த லெந்து காலங்களுக்குள்ளாய் பயணிப்பது என்பதும், சிலுவை இல்லாமல் அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவது என்பதும் இயலாத காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளுடைய அன்பு என்றைக்குமே அழியாத அன்பு. இதை அகாப்பே என்று சொல்கிற வார்த்தையின் வழியாய் கடவுளுடைய அன்பை சுட்டி காட்டப்படுகிறது. அன்கண்டிஷனல் லவ் அல்லது எவர்லாஸ்டிங் லவ், அது நிபந்தனையற்றது, எல்லையற்றது. ஆகவேதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் தூய பவுல் இப்படியாக எழுதுவார், கிறிஸ்துவின் அன்பு அழியாதது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு காரியம் நடப்பதற்காக நாம் அன்பு செலுத்துவோம், அல்லது அந்த காரியம் நடைபெற்றதற்கு பின்பதாக நாம் அன்பு செலுத்துவதில் நாம் குறைபட்டு விடுகின்றோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய கர்த்தர் திவ்ய யோவானுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது எபேசு சபைக்கு அவர் எழுதுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, ஆதி அன்பை விட்டுவிட்டாய் என்கின்ற குறை உன் பேரில் எனக்கு உண்டு என்று சொல்லி அன்பை குறித்து, அந்த சிலுவின் அன்பை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துவதை திருமறையின் வழியாக நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே நம் ஆதி அன்பில் நாம் இணைக்கப்படவும், அந்த அன்பு கிறிஸ்துவுடைய சிலுவின் வழியாய் நாம் பெற்றுக்கொள்ளவும், சிலுவையிலிருந்து கடவுள் நமக்கு தந்திருக்கிற அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம், இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற அனைவர் மீதும் இந்த அன்பு வைத்தது நிமித்தமாகத்தான் அந்த சிலுவையின் பாடுகள், பாடு மரணங்கள், சிலுவையின் மரணங்கள், உயிர்த்தெழுதல் என்கின்ற அந்த கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகளை நாம் கடந்து செல்லுகின்றோம். ஆகவேதான் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான்.
நம்முடைய என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர், ஆண்டவர் நம் மீது அன்பு பாராட்டுகிறவர். ஆகவே பேதுரு ஆண்டவரை மறுதலிப்பான் என்பது அவருக்கு தெரிந்திருந்தும் சிநேகிதனே என்று சொல்லி அன்போடு அழைக்கின்றார். யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறான் என்பதை அறிந்திருந்தும் ஆண்டவர் யூதாஸை சிநேகிதனே என்று சொல்லி அன்பாக அவர் அழைக்கின்றார். சீடர்கள் அனைவருமே தம்மை விட்டு கடந்து போவார்கள் என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் மீது ஆண்டவர் அன்பு வைக்கிறார். ஆகவேதான் லூக்கா 7ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், அன்பும் மன்னிப்பும் இணைந்து பயணிக்கிறது என்பதை அறிந்திருக்கின்றோம். மன்னிக்க காரணம் கடவுள் நம்மீது வைத்திருக்கிற அந்த மகா பெரிதான அன்பு. இந்த மன்னிப்பு பெற்ற நாம் ஆண்டவரை அன்பு பாராட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். நம் ஆண்டவருடைய சிநேகிதர்கள். ஆகவே நம்மில் எந்த ஒளிவு மறைவும் இன்றி ஆண்டவர் முழுமையாக நம்மீது அன்பு பாராட்டுகிறார். அப்படி செய்யும் போது மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும் என்று அந்த யோவான் 15ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத் தருகிறது. கிறிஸ்துவின் மீது அந்த அசைக்க முடியாத ஆழமான மாறாத அன்பை நாம் வைத்து கிறிஸ்துவோடு கூட இணைந்து பயணிக்கிற பொழுது, இணைக்கப்படுகிற பொழுது நாம் மிகுந்த கனிகளை நம்மால் கொடுக்க முடியும். ஆகவே இதற்காகவே இந்த லெந்து காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லெந்து காலங்களில் நம்ம ஆண்டவரோடு நாம் இணைந்து பயணிக்கவும், நல்ல கனிகளை நாம் வெளிப்படுத்தவும் கடவுள் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நம் ஆண்டவரோடு நாம் இணைவோம், நல்ல கனிகளை கொடுப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். கடவுள் நமக்காக ஜீவனை கொடுத்தது போல நாமும் பிறருக்காக ஜீவனை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த திருமறை பகுதி சுட்டி காட்டுகிறது. மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் அண்டை வீட்டாரை, சத்துருக்களை, சபிக்கிறவர்களை, பகைக்கிறவர்களை, நிந்திக்கிறவர்களை, துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் நேசித்து அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அந்த சிலுவையின் அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சிலுவையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற, நாம் பெற்றுக்கொண்ட இந்த அன்பை, அந்த சிலுவை சுமந்து கொண்டு நாம் பிறருக்காக நாமும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாறாத சிலுவையின் அன்பு மிகவும் தயவுள்ளது என்று சொல்லி திருமறையின் வழியாய் நாம் வாசிக்கின்றோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லி. ஒருவேளை உன்னதத்தில் அமர்வதற்கு கிறிஸ்துவுக்கு எல்லா தகுதிகளும் உண்டு. ஆனால் பாவிகளாகிய நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதத்தில் உட்காருகின்ற ஆசீர்வாதத்தை இந்த சிலுவையின் அன்பின் வழியாய் ஆண்டவர் நமக்கு சவதரித்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே, அந்த மிகுந்த அன்பினாலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களில் மரித்து கொண்டிருந்த நம்மை 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையினாலே அவரோடு கூட அந்த உன்னதத்தில் அமர்கின்ற ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த சிலுவையின் அன்பு நம்மை அந்த சிலுவையின் பக்கத்தில் அழைத்து செல்லுகிற இந்த லெந்து காலங்கள் உண்மையாலுமே ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக நாம் பயணிப்போமையானால் ஆண்டவரோடு கூட அந்த உன்னதத்தில் அமர்ந்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 21ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 17 வசனம் வாசித்து பார்ப்போமையானால், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார். இந்த லெந்து காலத்தில் ஆண்டவரோடு கூட நம்மை மீண்டும் ஒரு விஷயம் அர்ப்பணம் செய்து நம்மை சோதித்து ஆய்ந்தறிந்து இந்த லெந்து காலத்தில் ஆண்டவரோடு நாம் இணைந்து பயணிப்பதற்கு கடவுள் அந்த கல்வாரியின் பலனை நமக்கு தருவதற்காக இந்த லெந்து காலத்தை நம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாலுமே நம்முடைய வாழ்வில், சிந்தனையில், செயல்பாடுகள், எண்ணங்களில், நடையுடை காரியங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிற காலமாக இந்த காலத்தை மாற்றி நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் இருந்தபடியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான கர்த்தாவே, இந்த மகிழ்வான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கிருபையாய் இந்த ஆண்டவருடைய லெந்து காலத்தை நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இந்த லெந்து காலங்களாகிலும் என்னுடைய எல்லா நிலைகளையும் மாற்றுகிற காலமாக இருக்க நீர் கிருபை பாராட்டுவீராக. ஆமாண்டவரே, தனி மனிதன் திருந்திவிட்டால் போதாது ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை சுற்றி இருக்கிற ஆண்டவரே இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரையும் மாற்றுகின்றவனாய் நாங்கள் இருக்க பயணிக்க பரிசுத்த ஆவியானவர் தம்மை எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி மத கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான மகிமை யாவும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.